ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். க்ரூட் $120 மேலே போயிருச்சு. ஈரான் யூஎஸ் வாரில் இன்னுமே பெரிய அப்டேட் எதுவுமே வரல. குளோபலாக சில அன்சர்டனிட்டிஸ் போயிட்டுருக்கு. ஃபெட் ரேட் கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாலர் பெருசாக வீக்கன் ஆக போகிறதில்ல. இந்தியன் ருப்பிக்கு எந்த ரிலீஃபும் வரப்போதில்ல. $95 அகேன்ஸ்ட் US டாலருக்கு மேலே இன்றைக்கி போயிருச்சு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு பெரிய செல் ஆஃப் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம். இன்ஃபேக்ட் அது ஒரு பாயிண்டில் 2% கிட்டலாம் ஆல்மோஸ்ட் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த டேயில் Nifty 50 0.74%ல் க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவில். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1.24% நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் 1% அண்ட் ஸ்மால் கேப் 0.5%. ரீசெண்ட் டேஸில் ஸ்மால் கேப் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இட் இஸ் ஷோயிங் சம் ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ். செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சர்ப்ரைசிங்லி நிஃப்டி ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 0.37% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஃபார்மா 0.03% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா செக்டர்ஸுமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல்ஸில் பலத்த அடி, அதில் PSU பேங்க் ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. PSU பேங்க் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நல்ல ரன் அப் கொடுத்த காரணத்தினால இப்போ அது ஒரு கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ப்ரைவேட் பேங்க்ஸ் அந்த அதர் ஹேண்ட் இஸ் அவுட் பர்ஃபார்மிங் PSU பேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு அதுதான் நடக்குங்கிறதையும் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் எஸ்பெஷலி த லார்ஜ் பிளேயர்ஸ் ரொம்ப நாளாக பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஐடிலே நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நியூஜன் சாஃப்ட்வேரோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது தவிர ஐடி செக்டர் பற்றி சில விஷயங்களும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். தீமேட்டிக்காக பார்க்கும்போது ஓவராலாகவே இன்றைக்கி ஒரு பெரிய செல் ஆஃப் தான். நம்ம எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் பார்த்துரும் 1.04% ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம நியூஜனோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம அவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியை பார்த்துலாம். இது அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லேருந்து எடுத்த ஒரு பேஜ். அவங்களோட ரெவென்யூ 4,527 மில்லியனாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 452 crores. Q4 FY25 1 year பேக் 4,299 மில்லியன் 429 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 5.3% growth காமிச்சிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்களோட Q4 அண்ட் Q3 ஆஃப் FY25 வந்து பெஸ்ட் இயர்ஸுங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. க்ரோத் ஸ்லோவாக இருக்கவங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. இது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் ஃபார் அஸ்ங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. FY26 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5.9% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. 15,574 crores அவங்க ஓவரால் ரெவென்யூவை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் புரியும். அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது அவங்களோட ரெவென்யூஸ் க்ரோ ஆகிருக்கு, எபிட்டா க்ரோ ஆகிருக்கு, மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் இது எக்ஸ்க்ளூடிங் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். நீங்கள் எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஹஸ் டேக்கன் அ ஹிட். ஆக்சுவலாக அவங்க 106 crores தான் இந்த பர்டிகுலர் குவார்ட்டருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர் இயருக்கு கிட்டத்தட்ட இந்த FY25 பண்ணதோட கம்மியாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க FY26ஓட டைலூட்டட் EPS 23.62 இதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் இதோட கொஞ்சம் கம்மியாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஐ திங்க் திஸ் இஸ் எக்ஸ்க்ளூடிங் த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ். இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ பார்ப்போம். ரெவென்யூ அக்ராஸ் வெர்டிகல்ஸ் அண்ட் ஜியாகிரஃபிஸ். Q4 FY26 அவங்க ரெவென்யூ செக்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா SaaSல 13% இருக்குது. இதே நீங்கள் Q4 FY25ஓட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா SaaSல 9% தான் இருக்குது. அதர் செக்மெண்ட்ஸில் அதிகமான பர்சன்டேஜ் இருந்தது. சேம் அப்ளைஸ் டு தேர் ரெவென்யூ ஸ்ப்ளிட் பை வெர்டிக்கல். Q4 FY25 பேங்கிங்கில் 70% இருந்திருக்காங்க. பட் இப்போது 65%. ஸோ அது டிபெண்டன்ஸ் ஆன் ஒன் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி அண்ட் அவங்களோட செக்மெண்ட் வைஸ் ஸ்ப்ளிட் பார்த்தாலுமே SaaSல அதிக க்ரோத் காட்டுறாங்க. அது க்ளீனாகவே புரியுது. அவங்களோட ஆனுவிட்டி ரெவென்யூஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக அவங்களோட நம்பர்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆப்வியஸாக நீங்கள் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணிங்கன்னா விச் வாஸ் அ ஃபினாமினல் இயர் ஃபார் தம். கொஞ்சம் பெரிய க்ரோத் இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் நியூஜன் வில் க்ரோ ஃப்ரம் ஹியர். அவங்களோட கரண்ட் வேல்யூவேஷன் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக படுது. இன்றைக்கி நீங்கள் நியூஜன் சாஃப்ட்வேரோட ஷேர் ப்ரைஸை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் $530 மேலாம் தாண்டி இருந்தது. 10% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே அதுவுமே ஒரு செல் ஆஃபர் சந்திச்சிருந்தது. 7,194 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி 22P ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் இவங்க 20% க்ரோத் இந்த லாங் டேர்மில் அவுட்லுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு க்ரோத்தை இவங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா 22P இஸ் வெரி வெரி ரீசனபிள். இட் இஸ் அ பார்கெயின் இன் மை பர்ஸ்பெக்டிவ். P ரேஷியோ வச்சு அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் பார்க்கலாம். இன்றைக்கி கூட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடியே, அதாவது ஏர்லி 2024 முன்னாடியே வாங்கியிருந்திருக்காரு. ஆனால் கம்மியான போர்ஷன் தான் வாங்கியிருக்காரு. அவர் ஆல் த வே P80 வரைக்கும் போகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் இவ்வளோ வருஷமாக ஒரு கம்பெனியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் நீங்கள் ப்ரைஸ் பார்த்துருந்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 4 times 5 times ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அது திரும்ப அவர் வாங்கின விலை கிட்டே வரும்போது அவர் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஐ திங்க் ஹி ஹாஸ் ஹை கன்விக்ஷன் இந்த கம்பெனி. அவர்
இதில் இன்னுமே பொசிஷன் பில்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ண போகிறாங்கிறத விட்டுரும். நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேரோட பிஇ ரேஷியோ இப்போ ரீசனபிளான ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்திருக்குங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் அதர் மெட்ரிக்ஸும் இருக்குது. அவங்க மார்ஜின்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகி இப்போ தான் பெட்டர் ஆகிட்டு வருது. அவங்களோட எபிட்டா மார்ஜின் ஆக்சுவலி இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேரில் ஒரு சாஸ் பேஸ் பிஸ்னஸ் இருக்கிறனால ஓவராலாக சாஸ் பிஸ்னஸஸ்க்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் போயிட்டுருக்கறனால இதுவுமே அடி வாங்கியிருக்க வாய்ப்புகளும் இருக்குது. பட் இஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஈவன் ஏபிள் டு மீட் ஹாஃப் த கைடன்ஸ் தட் தேவ் கிவன், அதாவது 20% இல்லாமல் 10% தான் அவங்க க்ரோ ஆனால் கூட 20p ஆர் பிலோ வில் கிவ் அ பெக் ரேஷியோ ஆஃப் 2 ஆர் லெஸ் ஃபார் அஸ். அதனால் நான் நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேரில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவும் நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேரில் என் பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 2% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இஸ் நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர். இன்னுமே ஒரு குட்டியான பொசிஷன் தான். அது தவிர என்கிட்ட கேபிஐடி டெக்னாலஜிஸ் இருக்குது. அதோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்னும் வரல. அண்ட் ஐடிபிஸில் நான் ஓவராலாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் கேபிஐடி ஹேஸ் டு டூ வெல். ஐடி செக்டர் பற்றி ஒரு விஷயம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். சஷாங்க் கொடுப்பாங்கிற ஒரு யூடியூப் சேனல். இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலும் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலும் பெருசாக ஒத்து போகாது. இஸ் மோர் ஆஃப் அ மொமெண்டம் இன்வெஸ்டர். இது ஒரு சஜஷனும் கிடையாது, ப்ரொமோட்டட் கண்டென்ட்டும் கிடையாது. நான் அடிக்கடி இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறேன். மேபி எந்த யூடியூப் சேனலில் எந்த இன்ஃப்ளூயன்சர் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்கிற ஒரு ரேட்டிங் மாதிரி கூட ஒரு நாள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனிவே சஷாங்க் கொடுப்பாவோட ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன் ஐடி கம்பெனிஸ் பற்றி. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியன் ஐடி இன் 2026 பேயர்ஸ், க்ரோவர்ஸ் ஆர் ஸ்ட்ராக்லர்ஸ்னு ஐடி கம்பெனிஸை 3 விதமாக பிரித்து எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு அவரே இதை எப்படி பிரிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். பேயர்ஸ்னால் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வித் டீப் பேலன்ஸ் ஷீட்ஸ் அண்ட் அ கல்ச்சர் ஆஃப் ரிட்டர்னிங் கேபிட்டல். இதுதான் அவர் டிஃபைன் பண்ணுறது. லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வித் அ டீப் பேலன்ஸ் ஷீட், டிசிஎஸ், விப்ரோ போன்ற கம்பெனிஸ் அவங்க கேபிட்டலை மறுபடியும் ஷேர் ஹோல்டருக்கு ரிட்டர்னும் பண்ணுறாங்க, டீசெண்டான டிவிடெண்ட் ஈல்டும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் ரிட்டர்ன் 81% ஆஃப் இட்ஸ் ப்ராஃபிட் ஆஸ் டிவிடெண்ட்ஸ் ஓவர் 5 years. ஹெச்சிஎல் டெக் ரிட்டர்ன் 94%. விப்ரோவும் கிட்டத்தட்ட நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்லாம் அவர் பேயர்ஸாக பிரிக்கிறாரு. ரெண்டாவது க்ரோவர்ஸில் கேபிஐடி, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் போன்ற கம்பெனிஸை அவர் ஆட் பண்ணுறாரு. தீஸ் ஆர் மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் காம்பவுண்டிங் ப்ராஃபிட்ஸ் ஃபாஸ்டர் தென் தேர் பேலன்ஸ் ஷீட்ஸ் சஜஸ்ட் தே ஷுட். கேபிஐடி 42% அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. பர்சிஸ்டன்ட் 33%. ஸோ இவங்களாம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. நீஷான ஒரு ப்ராடக்ட்லேயும் இருக்காங்க. இவங்க டேரெக்டாக ஐடி சர்வீசஸ் கம்பெனின்னு இவங்களை பிரிச்சிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஐடி ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேரில் இருக்குது. பர்சிஸ்டன்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனி, நீஷான ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏஐ எதிர்பாராத ஒரு இடத்துல இவங்களை தாக்குனாங்கன்னா இவங்க அடி வாங்குவாங்களே தவிர இங்கே பெரிய டிஸ்ரப்ஷன் நடக்காதுங்கிற மாதிரி இவர் எழுதியிருக்காரு. மூணாவது ஸ்ட்ராக்லர்ஸ். இங்கே தான் ஆக்சுவலி ரியல் ரிஸ்க் இருக்குங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. டெக் மஹிந்திரா 2% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் சிஏஜிஆர் ஓவர் 5 years. லாஸ்ட் 5 yearsல அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட காம்பவுண்டிங் ரேட் பார்த்திங்கன்னா 2% தான். 94% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்குது. இவங்க க்ரோத் ரேட்டும் ஸ்லோவாக இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோவும் ரொம்ப ஹையாக இருக்குது. எம்ஃபசிஸ் அண்ட் சொனாட்டாவையும் இந்த டெக் மஹிந்திராவோட அவர் இணைச்சி எழுதியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஐடி கம்பெனிஸ்லேயே எந்த விதமான ஐடி கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோங்கிறது தான், நம்ம எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிஐடி இல்லைனா பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வேகமாக வளர்ந்துட்டு வர கம்பெனிஸ். டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்துட்டு வர கம்பெனி. ஆனால் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நினச்ச நேரத்தில் அவங்களால நினச்ச வேர்ட்டிகல்ஸ்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அண்ட் தே ஹாவ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேயிங் பேக் த ஷேர் ஹோல்டர். மூணாவது ரொம்பவே மெதுவாக வளர்ந்துட்டு இருக்கிற ஐடி கம்பெனிஸ், பெரிய இன்னோவேஷனும் இல்லை. அண்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறதை விட ஏர்ன் பண்ணுற அளவுக்கே அவங்க பே அவுட் ரேஷியோவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூணாவதாக இருக்கிற கம்பெனிஸ் அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டாவதாக இருக்கிற கம்பெனிஸும் அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒன்லி இஃப் ஏஐ கேன் டிஸ்ரப்ட் த பிஸ்னஸ். இந்த முதல்ல அதாவது நல்ல பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கம்பெனிஸ் அடி வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத இவர் எழுதியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான பாயிண்ட் தான், ஓரளவுக்கு கன்வின்சிங்கான ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ டிசிஎஸோ, விப்ரோவோ, இன்ஃபோசிஸோ பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் தராமல் இருக்கலாம், பட் நம்ம கேபிட்டலில் அதை எரோட் பண்ணிடாதுங்கிறத நான் நம்புகிறேன். கேபிஐடி, பர்சன்ட் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிளேஸ். அது டிஸ்டர்ப் செய்யப்படலைன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்டர்ப் செய்யப்பட்டுச்சுன்னா அது காணாமல் போகிற அளவுக்கு இல்லைனா கூட கேபிட்டல் எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மூணாவது அதாவது ஸ்டாக்லஸ் ரொம்ப மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கிற கம்பெனிஸ் கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிப்படையவங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். இருந்தாலும் ஐடி செக்டார் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் டு வாட்ச். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐடி செக்டார் ஆஸ் அ ஹோலில் எந்தெந்த கம்பெனிஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐடிபிஸில் எனிவே இந்த
நல்ல பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கம்பெனிஸ்க்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த வெயிட்டேஜ். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 கம்பெனிஸுமே கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான். ஹெச்சிஎல் டெக்காக இருக்கட்டும், விப்ரோவாக இருக்கட்டும், அவங்களுக்குலாமும் டீசெண்டான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அது கொஞ்சம் என்ன டைவர்சிஃபைடாக வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு சேஃப்டியும் எனக்கு கூடவே சேர்ந்து கொடுக்குதுங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ரிஸ்க்கு கம்மி பண்ணுது, ரிட்டர்ன்ஸ் வில் பி ரீசனபிளுங்கிறதை நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் சைட் பை சைட் நான் கொஞ்சம் ஹை க்ரோத் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பட் ரிஸ்க் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ்லையும் லைக் கேபிஐடி நியூஜன்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஐம் ஓவரால் செட் இந்த ஐடி ஸ்பேஸுங்க தான் நான் நம்புகிறேன். நீங்கள் ஐடி செக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எந்தெந்த கம்பெனிஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது மிட் கேப் இல்லை ஸ்மால் கேப் பிளேயர்ஸில் அதிகமான ஃபோக்கஸ் வச்சுருக்கீங்களா, அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு வரீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.